நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவிக்கிறேன். கர்த்தருடைய ஆலோசனை நேரம் என்ற நிகழ்ச்சியின் வாயிலாக கர்த்தர் உங்களுக்கு கொடுக்குற ஒவ்வொரு ஆலோசனைகளும் மிகவும் அருமையானவைகள். அந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவரையும், அந்த வார்த்தையின்படி செயல்படுகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் கட்டாயம் ஆசீர்வதிப்பார். இந்த நாளிலும் தேவன் நம்மோடு பேசும்படியாய் நாம் எல்லாரும் ஒரு நிமிஷம் அவனுடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உடைய பரிசுத்த முகத்தை நோக்கி பார்க்கிறோம் ஐயா. இந்த வேளையிலும் உடைய வார்த்தையின் சத்தம் எங்கள் மத்தியிலே துணிக்கட்டும். அன்புடைய வார்த்தையை கேட்குற ஒவ்வொருடைய இருதயங்களும் உடைய வசனத்துக்கு நேராக திரும்பட்டும் அப்பா. கர்த்தர் உடைய வார்த்தைகள் மூலமாய் ஒவ்வொருவரையும் நீ ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் அப்படி செய்வதற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். இந்த நாளில் கூட கர்த்தர் நம்மோடு பேச முடியாத கொடுத்தருடைய வார்த்தை கலாத்தியரின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 13வது வசனம். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். கிறிஸ்து நமக்காக சாபமானார். அதுதான் இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுக்குற வார்த்தை. மரத்தில் இயேசு வசனத்தின் நியாயப்பிரமாணத்தில் என்ன எழுதியிருக்கப்பட்டிருக்குன்னா, மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன். அப்போ இயேசு சிலுவை மரத்தில் நமக்காக தூக்கப்பட்டார். அவர் தூக்கப்பட்டதுனாலே அவர் சபிக்கப்பட்டவராய் நமக்காய் தொங்கினார். அப்போ அவர் சபிக்கப்பட்டவராய் தொங்கினது அவருடைய பாவத்தினால கிடையாது, உங்களுடைய என்னுடைய பாவத்தினாலே. இயேசு நம்முடைய பாவங்களுக்காக அவர் சாபமாகி சிலுவையிலே தொங்கி நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். பாவம் செய்த எவனுக்கும் பாவத்துக்குரிய தண்டனையாக சாபங்கள் பின்தொடர்ந்து வருகிறது. அப்போ அந்த சாபத்தின் நியாயப்பிரமாணத்தின் எல்லா சாபத்துக்கும் இயேசு நமக்காக சாபமாகி நம்மை மீட்டு கொண்டார். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், கிறிஸ்து உங்களுக்காக எனக்காக சாபமானார் என்பதற்கு அடையாளமாக எப்படி அப்போ அவர் சிலுவையில் அவருடைய ரத்தத்தை சிந்தினார். அப்போ இதன் மூலமாய் நம்ம இன்னைக்கு குடும்பங்களில் சாபத்தின் வேதனைகளோடு கூட, சாபம்னாலே அது வேதனைகள் தான். பலவிதமான கொள்ளை நோய்கள், காரணமில்லாத மரணங்கள், இழப்புகள் இல்லையா, நஷ்டங்கள், இன்னுமாய் பார்த்தீங்கன்னா பல்வேறு குழப்பங்கள் குடும்பத்துக்குள்ள, காரணமில்லாத போராட்டங்கள், சத்துருவால் வருகிற தொடர் போராட்டங்கள், இப்படி நிறைய காரியம் சாபங்கள், பாவத்தின் விளைவுகளாகிய சாபங்களால் நமக்கு உண்டாகிறது. அப்போ நம்மளே சில நேரம் சொல்லுவோம், நமக்கு என்ன சாபமோ நம்ம குடும்பம் இப்படி இருக்குன்னு சொல்லுவோம் இல்லையா. அப்போ ஆண்டவர் சொல்கிறார், அப்படிப்பட்ட சாபத்திலேருந்து நம்மளை ஆண்டவர் விடுதலை ஆக்கத்தான் அவர் சிலுவையிலே சாபமானார். அப்போ இந்த விடுதலை நம்ம எப்படி பெற்றுக்கொள்கிறது, அதுதான் இன்னைக்கு ஆண்டவர் நம்மளோட பேசுகிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27ஆம் அதிகாரத்தில் இயேசு பார்த்தீங்கன்னா நம்முடைய சாபங்களுக்காக அவருடைய ரத்தம் சிந்தினதை குறித்து வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27ஆம் அதிகாரத்தில் 29ஆம் வசனத்தில் 28, 29 பாருங்க. அவர் வஸ்திரங்களை கலற்றி சிவப்பான மேலங்கி அவர் உடுத்தி முள்ளுகளால் ஒரு முடியை பின்னி அவர் சிரசின் மேல் வைத்து அவர் வலது கையில் ஒரு கோலை கொடுத்து அவர் முன்பாக முழங்காற்படியிட்டு யூதருடைய ராஜாவே வாழ்க என்று அவரை பரியாசம் பண்ணி அவர் மேல் துப்பி அந்த கோலை எடுத்து அவரை சிரசால் அடித்தார்கள். இயேசுவை பார்த்தீங்கன்னா கெத்செமனேயில் அவருடைய ரத்தத்தை சிந்தி அவர் முடித்து அன்றைக்கு அவருடைய சீஷனாய் யூதாசால் காட்டி கொடுக்கப்பட்டு பிரதான ஆசாரியர்களால் அவர் இரவெல்லாம் பாடுபடுத்தப்பட்டார். அவங்க பல விசாரணை, அவரை பரியாசம் பண்ணாங்க, துப்புனாங்க, எல்லாம் செஞ்சாங்க, கன்னத்தில் அரைஞ்சாங்க, அவரை நிந்திச்சாங்க, அவமானப்படுத்தினாங்க. அடுத்து அவங்களோட தேசாதிபதியை பிலாத்து விடத்தில் கொண்டு போய் நிறுத்தினாங்க. ஆண்டவரை நிறுத்தினோடனே பிலாத்து பல விசாரணை பண்ணுறான். குற்றமற்றவர் இயேசு என்று அறிந்தாலும் கூட மக்களை பிரியப்படுத்துவதற்காக என்ன பண்ணார், வாரினால் இயேசுவை அடித்தார்.
வாரினால் அவருடைய முதுகு எல்லாம் அடித்து கிழிக்கப்பட்டது. வாரினால் அடிச்சுட்டு சிலுவையில் அறைவதற்காக போர்ச்சேவர்கள் கையில் அவர் ஒப்பு கொடுத்தார். ஏறத்தாழ 600 போர்ச்சேவகர்கள் அந்த அரண்மனையில் இருந்தார்களாம். அந்த போர்ச்சேவர்கள் எல்லாரும் என்ன செய்கிறாங்க, அரண்மனைக்குள்ளே ஆண்டவரை கூட்டி கொண்டு போய் அவருடைய வஸ்திரங்களை கழற்றி அவருக்கு சிவப்பான மேலங்கி அவருக்கு உடுத்தி, ஏற்கனவே அவர் சரீரம் வாரினால் அடிக்கப்பட்டு கிழிக்கப்பட்டிருக்கிறது. அது ரத்தம் அப்போ எவ்வளவாய் வடிந்திருக்கும், சதைகளெல்லாம் கிழிக்கப்பட்டிருக்கும். அப்படிப்பட்ட நம்ம ஏசப்பாவை அவருடைய வஸ்திரத்தை கழற்றி வேறு அங்கி அவருக்கு உடுத்தி முள்ளுகளால் ஆன ஒரு முடியை பின்னி அவர் சிரசின் மேல் வைத்தார்கள். வச்சுட்டு அவர் கையில் ஒரு கோலை கொடுத்து அவர் முன்னால் பரியாசம் பண்ணி முழங்காற்படிட்டு அவர் தலையிலே அந்த கோலினால் அவரை அடித்தார்கள். எவ்வளோ பேர் சேர்ந்து அடித்தாங்களோ நமக்கு தெரியாது. அந்த 600 போர்ச்சர்கள் ஆனால் சூழ நிற்கிறாங்க. அவரை கொடுமையாய் அடித்தார்கள். அப்போ அந்த முள்ளுகளால் ஆன அந்த முடி, அந்த தலையில் அந்த முள்களால் ஆன அந்த அந்த முடியோடு கூட தான் இயேசு சிலுவையில் கடைசி வரைக்கும் அவருடைய இரத்தத்தை சிந்தினார். அப்போ முள் என்பது சாபத்தை குறிக்கிறது. அவருடைய கண்கள் வழியாகலாம் ரத்தம் பாய்ந்து ஓடுகிறது. அப்போ நம்முடைய சாபத்தின் வேதனைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் சிலுவையில் சுமந்து தீர்த்து விட்டார் என்பதுக்கு இது ஒரு பெரிய அடையாளம். அப்போ இயேசு சொல்கிறார், இதை நீங்கள் விசுவாசிப்பீர்கள் என்றால், இயேசு எனக்காக சாபமானார் சிலுவையிலே, எனக்காக அவருடைய இரத்தத்தை சிந்தி முள்ளாலான முடியை, சாபத்தீடான அந்த முடியை தலையிலே அவர் வைத்து கோளினால் அடிக்கப்பட்டு எனக்காக அவர் வேதனைகளை அனுபவித்து விட்டார் என்று சொல்லி, அதனால் என்னை அவர் சாபத்திலிருந்து என்னை விடுதலையாக்குவார், எனக்கு அந்த சாபத்திலிருந்து விடுதலை அவர் சிலுவையிலே சம்பாதிச்சு வச்சுட்டாருன்னு சொல்லி நீங்கள் விசுவாசித்து அதை பெற்றுக்கொள்ள வேணும்னு ஆண்டவர் சொல்கிறார். அந்த கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் அடுத்த வசனத்தில் நீங்கள் வாசித்து பாருங்கள். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம், ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் புறஜாதிகளாகிய நமக்கு கிடைக்கும்படியாகத்தான் இந்த இயேசு இப்படி சிலுவையிலே இரத்தத்தை சிந்தினார். இதை விசுவாசித்து நம்ம பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு வசனத்தில் போட்டிருக்கு. அப்போ விசுவாசித்து நம்ம இருதயத்தில் விசுவாசித்தா மட்டும் போதாது. ஆண்டவர் சொல்றார், உங்கள் வாயினால் நீங்கள் அதை அறிக்கை பண்ணணும். நீங்கள் விசுவாசிக்கிறத வாயினால் அறிக்கை பண்ணி இயேசுவின் சிலுவையை பார்த்து, ஆண்டவரே எனக்காக என் குடும்பத்தில் நாங்கள் அனுபவிக்கிற எல்லா சாபத்தின் வேதனைகளிலிருந்தோம் எங்களை விடுதலையாக்குவதற்காக நீ சிலுவையிலே சாபமானீரே, உங்களுடைய இரத்தத்தை நீ சிந்தினீரே, அந்த ஆசீர்வாதம் என் குடும்பத்தின் மேலே என் மேலே இறங்கட்டும் ஆண்டவரே நம்ம சொல்லணும், இறங்கட்டும் ஆண்டவரேன்னு சொல்லணும். நம்ம அப்படி வாயினால் அறிக்கையிட்டு நம்ம ஜெபிக்கும் போது தான் ஆண்டவரை நோக்கி பார்த்து ஜெபிக்கணும், துதிக்கணும். அந்த வார்த்தைகளை நம்ம சுதந்து, இயேசு எனக்காய் சாபமாகி விட்டார், அதனால் எந்த சாபத்தின் வல்லமைகளை என்னை தொட முடியாது என்று நம்ம இப்படிலாம் நம்ம ஆண்டவரிடத்தில் அறிக்கை பண்ணும்போது மட்டும்தான் இந்த சாபத்திலிருந்து நம்மை தேவன் விடுதலையாக்க முடியும். அல்லேலூயா. அப்போ நம்ம பாவம் மன்னிக்கப்பட்டாச்சு, பாவத்திலேருந்து நம்ம விடுதலையும் பெற்றுட்டோம். ஆனால் சாபம் என்பது ஆண்டவருடைய வார்த்தையின்படி நம்ம பின்தொடர்ந்து வருகிறது. யாத்திராகமம் 20ஆம் அதிகாரத்தில் 3, 4, 5 நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அதில் வசனம் சொல்லுகிறது, நீ வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறதுக்கு ஒப்பான ஒரு சொரூபத்தையாகிலும் யாதொரு விக்கிரகத்தையால் நீ உனக்கு உண்டாக்காத, அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். ஆண்டவர் சொல்றாரு, இதை பிள்ளைகளிடத்தில், பிதாக்குடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் நான் விசாரிக்கிறவராக இருக்கிறேன்னு சொல்லி நியாயப்பிரமாணத்தில் நம்ம அந்நிய தேவர்களை சேவிக்கும் போது நமக்கு உண்டாகிற சாபத்தை குறித்து, தண்டனையை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. நாமும் நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய மூதாதையர் எல்லாருமே இந்த மார்க்கத்தில் நம்ம வந்தவங்க தான். ஆமாம், ஆண்டவரை தவிர வேறே தேவர்கள் நம்ம சேவித்தவங்க தான். அப்போ ஆண்டவர் சொல்கிறார், அதற்கு 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் நான் விசாரிப்பேன்னு சொல்கிறார். அப்போ அவர் விசாரிக்கும் போது தான் நமக்கு இப்படிப்பட்ட பாவத்தின் விளைவுகளாகிய சாபத்தின் வேதனைகள் வீட்டுக்குள்ளே வருகிறது. இது மாத்திரம் இல்லை, நம்ம செய்கிற பாவம், நம்ம பெற்றோர்கள் செய்த பாவம், நம்ம மூதாதையர்கள் செய்த பாவம் துணிகரமாய், மனிதர்களுக்கு விரோதமாய், தெய்வத்துக்கு விரோதமாய் நாம் செய்கிற பாவங்கள் எல்லாம் சாபமாய், தண்டனைகளாய் பின்தொடர்ந்து நம்மையும் நம்முடைய சந்ததியும் தொட வருகிறது. அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், இதிலிருந்து விடுதலை பெறதுக்கு ஒரே வழி இயேசுவின் ரத்தம் மாத்திரம்தான். அந்த ரத்தத்தை நீங்கள் நோக்கி பார்த்து விசுவாசத்தோடு இயேசு, அந்த கலாத்தியர் 3:13 நீங்கள் சொல்லி, இயேசு எனக்காக சாபமானார்,
நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு என்னை நீங்களாக்கி மீட்டு கொண்டார் என்று சொல்லி, ஆண்டவரே அந்த வல்லமை என் மேலேயும், என் குடும்பத்தின் மேலேயும், என் பிள்ளைகள் மேலேயும், எங்கள் வருமானங்கள் மேலேயும், எங்களுடைய குடும்பத்தின் சமாதானத்தின் மேலே, எல்லாவற்றின் மேலே, எங்களுக்கு உண்டான எல்லாவற்றின் மேலும் இறங்கட்டும்னு சொல்லி நீங்கள் விசுவாசத்தோடு அறிக்கை பண்ணி நீங்கள் ஜெபிப்பீங்கன்னா, எப்பேற்பட்ட சாபமாக இருந்தாலும் கர்த்தர் ஆண்டவரே இதற்கு இந்த சாபம் வருவதற்கு காரணமாக இருந்த பாவங்களை மன்னிச்சிருங்க, எங்களுடைய மூதாதையர்களின் பாவங்களை மன்னிச்சிருங்க, எங்களுடைய முன்னோர்களின் தவறுகளை மன்னிச்சிருங்க, எங்களுடைய தவறுகளை மன்னிங்க, இந்த சாபங்களை எங்களை விட்டு அகற்றி போடுங்க, எங்களுக்காக நீ சாபம் ஆகிவிட்டீரே என்று சொல்வீர்கள் என்றார். அன்று சொல்கிறார், இந்த சாபங்கள் உங்களை விட்டு நீங்கி உங்களை தேவன் ஆசீர்வதிப்பார். அடுத்து இந்த சாபங்கள் நமக்கு ஆசீர்வாதமாக மாறுறதுக்கு இன்னொரு வழி, உபாகமம் 28ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் அவனுடைய வார்த்தை சொல்கிறது. அன்று சொல்கிறார் பாருங்க, நீ இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளையின்படியெல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுப்பாய் என்றால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உண்மையில் வந்து பலிக்கும். உபாகமம் 28ஆம் அதிகாரத்தை நீங்கள் கட்டாயம் எடுத்து வாசித்து பாருங்கள். நம்ம ஆண்டுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கும் போது நம்ம கிடைக்கிற ஆசீர்வாதம் என்ன, ஒரு பெரிய பட்டியலே போடப்பட்டிருக்கு. நீங்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடாமல் அவருடைய கட்டளைகளுக்கு விரோதமாய் நம்ம நடக்கும்போது சாபங்கள் என்னெல்லாம் நம்ம பின்தொடருகிறதுன்னு ஆண்டுடைய வார்த்தை போட்டிருக்கிறது. அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், தேவனுடைய கட்டளைகளுக்கு நம்ம கீழ்ப்படிந்து அவருடைய சத்தத்துக்கு உண்மையாக நம்ம செவி கொடுப்போம்னா நம்முடைய சாபங்கள் நம்மளை விட்டு நீங்கும். அந்த சாபங்கள் எல்லாம் நமக்கு ஆசீர்வாதமாக மாறிடும். முதலாவது கட்டாயம் இயேசுவின் ரத்தத்தை நம்ம நோக்கி பார்க்கணும். ரெண்டாவது ஆண்டுடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படணும். அவருடைய கட்டளைகள் என்று சொல்லும் போது இயேசு புதிய ஏற்பாட்டில் அவர் சொல்கிறாரு, உன்னிடத்தில் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடு அன்பு கூர்வாயாக, இது முதல் கற்பனை அப்படின்னு சொல்கிறார். ரெண்டாம் கற்பனை இதற்கு ஒப்பானது, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. அடுத்த ஆண்டவர் சீஷர்கள்ட்ட சொல்லும்போது சொல்கிறாரு, நீங்கள் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்ற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போ தேவன் சொல்லுகிறார், முதலாவது நம்ம அவரை நேசிக்கணும் முழு மனதோடு. ரெண்டாவது நமக்கு பிறனாய் இருக்கிற நம்முடைய உதவி தேவைப்படுகிற மற்ற மக்களை நம்ம நேசித்து அவங்களுக்கு உதவி செய்யணும். மூன்றாவது கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் ஒருவரிடத்தில் ஒருவர், அவருடைய சீஷர்கள், அவருடைய ஆவியின் பிள்ளைகள், அவருடைய இரத்தத்தால் மீட்கப்பட்ட பிள்ளைகள், நம்ம ஒருவரிடத்தில் ஒருவர் நாம் அன்புள்ளவங்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார் ஆண்டவர். இந்த அன்பின் பிரமாணத்தை நாம் கை கொள்ள ஒரே நாளில் நம்ம முழுமையாகிற முடியாது இல்லையா? அந்த அன்பு நமக்குள்ளே வர 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 இந்த அன்பின் கட்டளைகளுக்கு நம்ம கீழ்ப்படிய தேவனுடைய ஆசீர்வாதம் நம்ம மேலே வந்து தங்கும். அல்லேலூயா. அப்போ ஆண்டவருடைய வசனம் சொல்கிறது, 1 யோவான் புத்தகம் 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதியிருக்கிறார் பாருங்க. 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் அவர் சொல்கிறார், தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்வதுதான் அவரிடத்தில் அன்பு. தேவனிடத்தில் நாம் எப்படி அன்பு கூற முடியும்? முதலாவது அவரை முழு இருதயத்தோடு நம்ம தேடணும், அவரை ஒவ்வொரு நாள். ரெண்டாவது அவருடைய கற்பனைகளை கைக்கொள்வதுதான் அன்பு அப்படின்னு சொல்கிறார். அப்போ அவருடைய கற்பனைகள்னு சொல்லும் போது 20ஆம் வசனத்தில் 4ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் அப்போஸ்தலன் எழுதுகிறார், தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன்னு நீங்கள் சொல்லியும் நீங்கள் உங்கள் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன் அப்படின்னு சொல்கிறார். அப்போ கண்ட சகோதரத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு செலுத்த முடியும்? தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் தன் சகோதரனிடத்திலும் அன்பு கூற வேண்டும். இந்த கற்பனை ஆண்டவரிடத்திலிருந்து நமக்கு உண்டாயிருக்கிறது அப்படின்னு சொல்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் தேவனை நேசிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு யார் மேலேயுமே பகை என்பதே இருக்கக்கூடாது. நீங்கள் உங்களுடைய கண்ட சகோதரனிடத்தில், ஆவிக்குரிய சகோதரர்களாகவும் இருக்கலாம் இல்லையா, நம்ம அறியாத சகோதரர்களாக இருக்கலாம், நம்முடைய உடன் பிறந்த சகோதரிகள், நம்முடைய உறவு சகோதரர்களாகவும் இருக்கலாம். யாராக இருந்தாலும் கர்த்தர் சொல்லுகிறார், அவர்களை ஏதோ ஒரு காரணத்து நிமித்தம் நாம் பகைத்தால் நம்ம ஆண்டவரை நேசிக்கிறோன்னு சொல்கிறதுல பொய் அப்படின்னு சொல்கிறார். அப்போ கர்த்தருடைய கட்டளை என்ன? நீ தேவனிடத்தில் அன்பு கூறுகிறது உண்மை என்றால் உன் சகோதரன்கிட்ட குறையே இருந்தால் கூட நீ அதை மன்னித்து
அவனை நீ நேசிக்க வேண்டும் என்று சொல்கிறார். அன்பு கூறணும். ஆண்டவர் நம்மகிட்ட எப்படி அன்பு கூறணும்னு எதிர்பார்க்குறாரோ அப்படி நம்ம அன்பு கூறணும். இந்த கற்பனைக்கு நம்ம கீழ்ப்படியணும்னு சொல்லுகிறார். அப்போ இன்னும் கூட வசனம் சொல்கிறது 1 யோவான் 3ஆம் அதிகாரத்தில், உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. நான் ஆண்டவரை ரொம்ப நேசிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களா? கர்த்தர் சொல்கிறாரு, இந்த உலகத்தில் உள்ள ஆசா பாசங்களிலே நீங்கள் அன்பு கூறாதீங்க. அடுத்த வசனம் சொல்கிறார், மாம்சத்தின் இச்சை அன்பு கூறாதீங்க, கண்களின் இச்சையில் அன்பு கூறாதீங்க, ஜீவனத்தின் பெருமையான காரியங்கள் அன்பு செலுத்தாதீங்க. இதெல்லாம் உலகத்தில் உண்டான காரியங்கள். இதை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பற்றி கொண்டிருப்பீர்கள் என்றால், இச்சையான காரியங்கள், மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இந்த உலகத்தின் பெருமையான காரியங்களை நீங்கள் நேசித்து அதை பற்றி கொண்டிருப்பீர்கள் என்றால், ஆண்டவர் சொல்கிறார், உங்கள்கிட்ட இயேசுவின் அன்பு இல்லை, பிதாவின் அன்பு உங்கள்கிட்ட இல்லைன்னு சொல்கிறார். அப்போ தேவனை நேசிக்கிறேன்னு சொல்கிறவங்க இந்த உலகத்தில் உள்ளவைகளை நம்ம வெறுக்கிறவங்களாக காணப்படணும். அடுத்த ஆண்டவர் சொல்கிறாரு, உங்களுடைய அன்பின் சுபாவங்களை நீங்கள் தரித்துக்கோங்க. 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்கிறார், நீ தீர்க்கதரிசன வரத்தை உடையவனாக இருக்கலாம், மலைகளை பெயர்க்கத்தக்க விசுவாசம் உள்ளவனாக இருக்கலாம், அல்லாட்டா தான தர்மங்கள் நிறையா நீ செய்யலாம், நீ உன் சரீரத்தையே சுட்டரிக்க கொடுத்தா கூட உனக்கு அன்பு இல்லட்டா ஒரு பிரயோஜனம் இல்லைன்னு சொல்கிறார். அப்போ அந்த அன்பு நம்ம இடத்துல இந்த வெளிப்படுகிற சுபாவத்தில் தான் வெளிப்படுகிறது. அதை தான் 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்கிறார், உன்கிட்ட அன்பு இருக்குன்னா என்ன, எப்படி நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது, அன்புக்கு பொறாமை இல்லை, அன்பு தன்னை புகழாது, இருமாப்பாய் இராது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினம் அடையாது, தீங்கு நினைக்காது, அநியாயத்தில் சந்தோஷப்படாது, சத்தியத்தில் சந்தோஷப்படும், சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். இந்த வார்த்தைகளை வாசித்து பாருங்கள். நம்ம அப்படி இருக்கிறோமான்னு யோசித்து பாருங்கள். அப்படி இல்லைன்னா, ஆண்டவரே உம்முடைய அன்பினால் என் உள்ளத்தை நிரப்புன்னு கேளுங்க. முதலாவது, என் தேவனை நான் முழு இருதயத்தோடு நேசிக்கணும். அதை நேசிக்கிறோன்றதுக்கு அடையாளம் 2 காரியத்தை ஆண்டவர் சொல்கிறார். நீ பார்க்குற உன் சகோதரனிடத்துல நீ பகைக்க மாட்ட அப்படின்னு சொல்கிறார். அவங்ககிட்ட அன்பு செலுத்துவ, அவங்களுக்கு ஒருவேளை உங்கள்கிட்ட இருக்குது, அவங்ககிட்ட ஒன்றுமே இல்லைன்னா அவங்களுக்கு கட்டாயம் நீங்கள் உதவி செய்வீங்க. இதுதான் அன்பின் வெளிப்பாடு. அடுத்த ஆண்டவர் சொல்கிறாரு, உங்களுக்கு நீங்கள் பிதாவின் இயேசுவிடத்தில் அன்பு கூறுகிறீங்கன்றதுக்கு ஒரு அடையாளம், நீங்கள் உலகத்தின் காரியத்தில் நீங்கள் அன்புள்ளவங்களாக இருக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்கிறார். அடுத்து பிறனிடத்தில் நமக்கு நம்மகிட்ட எத்தனையோ தேவையுள்ளவங்க நம்மக்கிட்ட வருவாங்க, அவங்களுக்கு நாம் இரக்கம் செய்து ஆண்டுடைய அன்போடு கூட உதவிகளை நம்ம செய்யணும். அதுதான் பிறரிடத்தில் அன்பு கூறுவது. அடுத்த ஆண்டவர் சொல்கிறாரு, அன்பின் சுவாபங்களை தரித்து கொள்ளுங்க. அப்போ தான் இயேசுவை நாம் தரித்து கொள்வதற்கு சமானம். இது காணப்படும் என்றால், இப்படிப்பட்ட தேவ வார்த்தைகளின்படி உங்கள் வாழ்க்கையை வாழ நீங்கள் ஒப்பு கொடுப்பீர்கள் என்றால், இயேசு சொல்லுகிறார், உங்கள் மேலே ஆசீர்வாதம் இறங்கும். நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். நிறைய ஆசீர்வாதங்கள். உன் களஞ்சியம், உன் நிலத்தின் கனி, உன் கர்ப்பத்தின் கனி, உன் கையின் பிரயாசம், உன்னை கண்டு ஜாதிகள் பயப்படக்கூடிய அளவிற்கு தேவனுடைய கிருபை ஆசீர்வாதம் நம்ம மேலே தங்கியிருக்கோன்னு ஆண்டவர் சொல்கிறார். அடுத்து 3வது, இந்த சாபங்கள்லேருந்து நம்ம விடுதலை பெறணும்னா நமக்கு ஒரு ஊக்கமான ஜெப வாழ்க்கை அவசியம். லூக்கா 22ஆம் அதிகாரத்தில் கெத்செமனே தோட்டத்தில் இயேசு பாடுகளுக்கு முன்பாக போகும் முன்னால், சிலுவை பாடுகளுக்கு முன்னால் அவர் ஊக்கமாய் ஜெபிக்கிறார். 22:44 மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோடு இயேசு ஜெபம் பண்ணார். அந்த ஜெபிக்கும் போது அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாக கீழே தரையிலே விழுந்தது. அதை ஜெபம் பண்ணிட்டு தான் எந்திரிச்சு பேதுருவையும் சீஷர்களையும் பார்த்து சொன்னார், நீங்கள் துக்கத்தினால ஏன் நித்திரை பண்ணுறீங்க, எழுந்திருந்து ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னார். நமக்கு வந்திருக்கிற பிரச்சனை பாடுகளை வச்சு நீங்கள் துக்கத்தினால ஒருவேளை தூங்கிட்டு இருக்கலாம், ஜெபிக்காமல், இல்லாட்டா சோர்ந்து போய் நீங்கள் தூங்கிட்டு இருக்கலாம். இயேசு சொல்லுகிறார், அதுவல்ல உங்களுடைய பிரச்சனையிலேருந்து வெளியே வர்றதுக்கு வழி. இயேசு எப்படி அன்னைக்கு வியாகுலத்தோடு ஊக்கத்தோடு ஜெபித்தாரோ அதே போல் ஆண்டவர்கிட்ட ஆண்டவரே உம்மை போல ஜெபிக்க எனக்கும் கிருபை தாரோன்னு சொல்லி நீங்களும் கர்த்தரை விசுவாசித்து அவரை நோக்கி பார்த்து ஊக்கத்தோடு நீங்கள் ஜெபிக்கிறவங்களாக இருக்கணும். தனியாக ஜெபிக்கணும், உபவாசத்தை ஜெபிக்கணும், பரிசுத்த ஆவியில நிறைஞ்சு ஜெபிக்கணும், வாக்குத்தத்தங்களை சொல்லி பற்றி பிடித்து ஜெபிக்கணும், உங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கணும், குடும்பமாக நீங்கள் ஜெபிக்கணும் இல்லையா, குழுக்களோடு சேர்ந்து நீங்கள் ஜெபிக்கணும். இப்படி உங்கள் ஜெப வாழ்க்கையில் ஊக்கத்தோடு நீங்கள் ஜெபிக்கிறவங்களா இருப்பீங்கன்னா
வசனம் சொல்கிறது, நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாக இருக்கிறது. இப்படிப்பட்ட ஜெப வாழ்க்கையில நம்ம வளர்ந்து கொண்டே இருப்போம் என்றால், ஜெபிக்கவே முடியலையா, இயேசுவே கெத்செமனேலே எனக்காக ஜெபித்து ரத்தம் சிந்தினீரே, அந்த இரத்தத்தின் வல்லமை என்னை நிரப்பட்டும், அந்த இரத்த துளிகளை என் ஆத்மாவிலே விழட்டும், எனக்கும் அந்த ஜெபாவியை தாருன்னு கேட்டிருப்பாருங்க. உங்களை ஆண்டவர் கண்ணீரோடு மன்றாடி பெருமூச்சோடு அழுது போராடி எல்லா காரியத்துக்கும் உங்களை அப்படி ஜெபிக்க வைப்பார். அப்போ அப்படிப்பட்ட ஜெபம் நமக்கு எதிராய் வருகிற சாபத்தின் ஆவிகளை முறியடித்து நம்மை ஜெயங்கொள்ள வைக்கிறது, ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க வைக்கிறது. கடைசி ஆண்டவர் ஒன்று சொல்கிறாரு, 1 பேதுருவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறார், தீமைக்கு தீமையையும் உதாசனத்துக்கு உதாசனத்தையும் சரி கட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ளும்படி அழைக்கப்பட்டிருக்கிறவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதிங்கள். ஆண்டவர் சொல்கிறாரு, இதை கேட்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் சாபமாக வாழ்கிறதுக்காக நீங்கள் அழைக்கப்படலை. ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரிப்பதற்காக அழைக்கப்பட்ட தேவ ஜனங்கள். அப்படிப்பட்ட அழைப்பை பெற்ற நம்ம மற்றவங்கள ஆசீர்வதிக்கணும். நம்ம யாரையுமே என்ன செய்யக்கூடாது, சபிக்கவும் கூடாது. நம்மை சபித்தவர்களுக்கும் தீமைக்கு தீமை நம்ம செய்யக்கூடாது. நமக்குன்னு சிலர் சபிக்கிறவங்க இருப்பாங்க, விரோதிகள் இருப்பாங்க, நம்மை பகைத்து தூஷிக்கிறவங்க இருப்பாங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், அவங்கள மேலே நீங்கள் தீமைக்கு தீமை செய்யாதீங்க, உதாசனத்துக்கு உதாசனத்தை சரி கட்டாதீங்க. நீங்கள் அன்புள்ளவங்களா, ஒருமனப்பட்டவங்களா, இரக்கமுள்ளவங்களா, சகோதர ஸ்நேகமுள்ளவங்களா இருந்து தேவ அன்பால் நிரம்பி அவங்கள ஆசீர்வதிங்க அப்படின்னு சொல்கிறேன். அதை தான் இயேசு மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 44 சொல்கிறாரு, உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்கள். இது எல்லாம் எப்போ தெரியுமா நமக்குள்ளே வரும்? இயேசுவின் அன்பு நமக்குள் இருக்கும்போது மட்டும்தான். அதனால தான் சொல்கிறார், மேலும் உங்களுக்குள் அருளப்படுகிற பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு உங்கள் இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறது. அப்போ ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவர் உங்கள் அன்பின் ஆவினால் என் உள்ளத்தை நிரப்பும், என்னை சபிக்கிறவங்களையும் என்னை நிந்திக்கிறவங்களையும் என்னை பகைக்கிறவர்களையும் நான் ஆசீர்வதிக்கணும், அவங்களுக்காக நான் ஜெபிக்கணும், அவங்களுக்கு நான் உதவி செய்யணும்னா நான் உதவி செய்யணும். அப்படிப்பட்ட இருதயத்தை எனக்கு தாருன்னு சொல்லி அவங்க மேலே கசப்போ வெறுப்போ அல்லாவிட்டாலும் அவங்களுக்கு தீமையவோ நான் எதையும் செய்யாதபடி நீ விரும்புகிறபடி அவங்கள ஆசீர்வதிக்கணும்னு சொல்லி ஆசீர்வதிங்க. உங்கள் வாயை திறந்து அவங்கள ஆசீர்வதிங்க. அதுக்கு அவங்களுக்கு ஏதாவது செய்யணும்னு கத்த நம்ம உணர்த்தினால் அதை செய்யுங்க. அப்பொழுது நம்முடைய சாபங்கள் ஆசீர்வாதமாக மாறிடும். நம்ம எந்த சாபமும் பின்தொடர முடியாது. அப்போ கர்த்தர் கிறிஸ்து நமக்காக சாபமானார். நாம் அந்த சாபத்தினாலே, அவர் சாபமானதுனாலே எல்லா சாபங்களிலிருந்தும் நாம் விடுவிக்கப்படுகிறோம். அதுக்காக ஜெபம் பண்ணுவோமா? இது ஒருவேளை மீண்டும் நீங்கள் இதை கேட்கணும்னு நினச்சிங்கன்னா யூடியூப்பில் கர்த்தருடைய வார்த்தை இருக்கிறது, அதை போட்டு நீங்கள் பாருங்கள். அந்த வார்த்தைகளின்படியே நீங்கள் ஜெபித்து பாருங்கள், அர்ப்பணித்து பாருங்கள். உங்கள் வீட்டில் ஒரு மாற்றத்தை பார்ப்பீங்க. தேங்க்யூ லார்ட், உம்மை நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. இப்படி பரிசுத்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். ஏசப்பா, நீர் எங்களுக்காக சிலுவையிலே சாபமானீர் ஐயா. நாங்கள் அதை விசுவாசிக்கிறோம்ப்பா. நாங்கள் அதை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளுகிறோம் ஐயா. எங்களுக்காக முட்களால் ஆன ஆண்டவரே முடியை பின்னி உம்முடைய சிரசிலே வைத்தார்களே, கோலால் அடித்தார்களே, நீ நொறுக்கப்பட்டீரப்பா. அந்த இரத்தத்தினாலே எங்கள் ஒவ்வொருவரையும் நீ விடுதலையாக்குறக்காய் நன்றி. இதை கேட்கிற ஒவ்வொரு குடும்பத்திலும் என்னென்ன சாபத்தின் ஆவிகளுடைய போராட்டங்கள் இருக்கிறதோ அது இப்பொழுதே நம்முடைய இரத்தத்தினாலே ஆண்டவரே அந்த பிள்ளைகளுக்கு ஒரு விடுதலையை கொடுக்கும்படியா ஜெபிக்கிறோம். அவங்களை அலக்களிக்கிற சாபத்தின் ஆவிகள் அந்த வீட்டை விட்டு வெளியேறும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால சாபத்தின் ஆவிகள் குடும்பங்களை விட்டு வெளியேறட்டும். உங்க இரத்தத்தினால உங்களுடைய ஜனங்களுக்கு ஒரு விடுதலை உண்டாகட்டும். ஒவ்வொருவரும் அதை விசுவாசித்து அறிக்கை பண்ணட்டும் அப்பா. ஊக்கமாய் ஒவ்வொரு காரியத்துக்காய் உண்மை போல ஜெபிக்கிறவர்களாய் எல்லார் மேலே அந்த ஜப அக்னியை நீ ஊற்றும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையின்படி நடக்கிற அந்த அன்பின் ஆவி எங்க எல்லாருக்குள்ளே ஊற்றப்படட்டும் ஏசப்பா, ஊற்றப்படட்டும். எங்கள் சபிக்கிறவர்களை ஆசீர்வதிக்கிற அந்த அன்பின் இருதயத்தை எங்களுக்கு தாரும். நீர் அப்படி செய்வதற்காய் நன்றி. குடும்பங்கள் இருக்கிற தொடர்ந்து வருகிற சாபங்கள் அழிக்கப்பட்டு ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளையுடைய குடும்பமும் ஆசீர்வாதமாய் மாறட்டும். நீர் அப்படி செய்வதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.